2.5 வருஷம் ஆச்சு. மாநகராட்சி டிரைவருங்க அவரு. அவரே குடிச்சு அவர் போய் சேர்ந்துட்டாங்க. என்னமா அட்டை போட்டு போட்டுருக்காது? என்னது அட்டை? பேஜ். பேச்சா? மாநகராட்சி பேஜ் கம்பெனி கையெழுத்து இருக்கு. பேட்ச் போட்டுக்கணுமா நீங்கள்? எப்போ போட்டுருக்கணும். 10 மணிக்கு அடிச்சுக்கணும், அப்புறம் 2 மணிக்கு போடணும். சரி. கடை எதுக்கு வாங்கினீங்க நீங்கள்? கல்யாணத்துக்கு சார். குழந்தை கல்யாணத்துக்கு நாங்கள் வாங்கினோம். சரி. கல்யாணம் முடிக்கும், அந்த காவாட்டி வட்டி மாதிரி கட்டி வர லோனு சுசேஷ் எடுத்தவொன்னே அந்த கடனை கட்டுவாங்க. எவ்வளோ கடன் வாங்கினீங்க? 10,000 நான் வாங்கினேன். யார்கிட்ட? ஒரு தேமாரி தாட்டேன். இந்த ஊரில் தேமாரி தான் அதிகமாக கடன் தர்றாங்களோ? தேமாரி தான் கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட காசு இல்லை. தாடி கடைக்கு ஆகிட்டு கிடையாது. அவன் ஜாதி யாரும் கொடுக்குறேன். அவன் பயங்கரமாக குடிச்சு காசு பார்க்குறேனே. இந்த ஏரியா தாங்க கடை கொடுக்குறேன். மண்ணைங்க இந்த ஏரியா இந்த அந்த ஏரியா மண்ணைங்க பணக்காரங்க. இது எந்த ஏரியா? அது கீழத்தோப்பு கோயில் சந்து. கோயில் சந்து. கோயில் சந்துன்னு எப்படி பூரா பியா இருக்கு? யாரு கேட்பாங்க? யாரு கேட்பாங்க? ரொம்ப ஆகாசம் இங்கே நடக்குது சார். அப்போ எந்த பொம்பளை என்ன கேட்க மாட்டாது. இந்த திங்கா 2-5 இட்லி திங்கா பேலை, 4 இட்லி திங்கா பேலை. 9 மணி வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இந்த பொம்பளைய கக்கு செம்பு கக்கு இருந்தால் இங்கே தான் வருவாங்க. வேறு எங்கேயும் போக மாட்டாங்க சார். ஆணும் பொண்ணு அடக்கவே முடியாது ஏரியாவில். கடைசியாக கேட்டோம்னா நம்மளே போட்டி பாடி அகலாக பேசுவாங்க. அப்படிதான் பேடுவான். ஒரு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, நீ வாங்குறீங்கள அப்படின்னு கேட்குறாங்க. எங்களை கேட்குறாங்க. என்னம்மா? நாங்கள் இப்படிதான் பேடுவான். நீ சம்பளம் வாங்குறீங்கள எடு அப்படின்னு கேட்குறாங்க. ஏற பொம்பளைய எங்களை. காலை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது வேலை? இப்போ என்ன மணி என்னத்துக்கு சார்? 6 மணி ஆச்சுல, 6:10 ஆச்சுல. 6:10 6 மணி 9 மணிக்கு தீருது. சாம்பு அள்ளி கூட்டி அள்ளி அங்கே ஒன்றுக்கு சமைச்சு போடுவது 9 மணி 9 ஆயிடுது. சாணி அடிக்க இருக்காங்க. வாரேன்டா வந்துட்டேன்டா இருங்க வந்துட்டேன். இந்த கொஞ்சம் வேலை பார்த்து விடுது. ஏம்மா நல்ல வேலை கேட்குறீங்க. இப்படி எப்படி சீரப்படுறேன்? உங்களுக்கு பயம் இருக்கா? என்னவா செஞ்சுருக்குறாங்க? சாமி ஐயா ஊர் கூட வலிக்குதுய்யா எனக்கு. இந்த வேலை செய்ய எப்படி பொறுத்துக்கிட்டு வேலை செய்யறீங்க? ஒருத்தர் மனசு ஒப்பிதே என்ன செய்யுங்க. இல்ல ரொம்ப கஷ்டமா இல்லையா? அந்த தப்புக்கு வரவே முடியல என்னால. வரவே முடியாது. மனசு ஒப்பி மனசு கல்லை வச்சு சமைச்சு மக்களை வளர்க்கணுமே. என்ன செய்யுது? ஆம்பளை இல்லை, 4 பிள்ளை இருக்காங்க. அப்படி நினைச்சுதான் நாங்கள் மனசை ஒப்பி இது குனிஞ்சு வேலை பார்க்குறோம் சார். என்ன செய்யற? ஒரு 3 வருஷம் வரட்டும், 2 வருஷம் வரட்டும் வருது. இந்த வாலி கொடுப்பாரு. அது இத்துரு வாலி 2 குப்பை 2 மணி அது இத்து போகுது. நாங்கள் சொந்தமாக போட்டு 80 ரூபா போட்டு வாங்கினேன். இந்த வாலி 80 ரூபா 70 ரூபா நாங்கள் கை போட்டு வாங்கினோம். இந்த போட்டோ எடுத்துக்காத. இந்த தெருவில் வந்து நான் வந்து அடிப்பேன். எல்லாத்தையும் உங்களுக்கு அடிப்பேன். இந்த பேலை கொலை சொல்லி அடிப்பேன். தெரியுதா? சம்மதமா? அப்போ வந்துடாது. இந்த மேலே வந்துடாதீங்க. என்ன பயங்கரமாக இருந்துக்காது. இல்லைன்னா நாளைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஆஃபீஸர் கூட்டு வந்து கேட்டை போட்டுருவேன்.
நீங்கள் யாரும் வரமாட்டேங்க கட்சி தான் போகணும். அப்போ அங்கிட்டு போட்டு அங்கிட்டும் போடுறதா அங்கிட்டும் போடுறதா இங்கிட்டும் போடுறதா நடவாரு பார்க்க போஸ்ட் தரலாம். நடவாரு வேணுமா நடவாத நடவாரு வேணுமா நடக்குதுக்கு அதெல்லாம் நடையிலையாரா இதே நடைய உனக்கு பிய பேலு அதே நட பேல் நல்ல பேலு அதெல்லாம் நட நான் வேணாம்னு சொல்ல பொறுப்பளிக்குதுல்ல. இப்படி டெய்லி வேலை பார்த்தா எப்படி 10 மணிக்கு கையெழுத்து போட்டு படுத்தோன்னே 2 மணிக்கு வந்துருப்பது சார். இந்த வேலையை பொறுக்க முடியாமல் வேறு வகை எங்கிட்டும் நான் போக முடியாது. அடி டீ வருது எட்டாதீங்க. இப்போ ஒன்று 2.5 எவ்வளோப்பா 32. சரி 32 எடுத்துட்டு 8 ரூபா கொடுங்க. அப்பா சொன்ன கேக்குறியா போகுது நீங்க குடிங்க. அது என்னது கையோடு இது எப்படி தயார் பண்ணீங்க? கீழே இறந்துச்சு அதை எடுத்து உரைச்சி நாங்கள் வச்சுக்கிட்டேன் கைக்குள்ள. எங்க கிடைச்சது? நம்ம கட்டுக்கிட்ட கீழே கம்பெனி கிட்ட